தான். டேய் 12 o'clock நான் ஆகவே இல்லடா. சரி பரவாயில்ல, உங்களோட வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வாட்ச்ல என்னென்ன ஆகல, 12 o'clock ஆகல. அதனால எல்லாருக்குமே காலை வணக்கம். ஓகேவா? பொங்கல் திருநாள் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம். பொங்கல் அப்படின்னாலே என்னது, மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கறத கொண்டாடுறோம். இதுல வந்து நம்மளுடைய தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க? நெக்ஸ்ட் வந்து உழவர்களை போற்றும் திருநாளாக மாட்டு பொங்கல் அப்படிங்கறத ஒரு நாள் கொண்டாடுறோம். அடுத்தது என்னது, திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை போற்றி ஒரு விழா ஒன்று கொண்டாடுறோம். இந்த விழாவை கொண்டாடுறதுடைய சம்பந்தமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பொங்கல் அப்படிங்கறத வச்சு இந்த வருஷம் தான் நம்ம முதல் முறையா என்ன பண்றோம், இந்த பொங்கல் அப்படிங்கறத வச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் என்ன பண்ணுவோம் இந்த பொங்கல் அப்படிங்கறத ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்களா? ஹாப்பியா இருந்தீங்களா இல்லையா? ஓகே, எப்படி ஹாப்பியா இருந்தீங்க? பொங்கல் வச்சு ஹாப்பியா இருந்தீங்களா, இல்ல நான் பொங்கல் வைக்கிறதுனால நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா? நான் பொங்கல் வைக்கிறதுனால தான் ஹாப்பியா இருந்தீங்க. இல்ல வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன், பொங்கல் வைக்கலன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுருவேன். பாடம் சொல்லி கொடுத்தாலே எப்படி இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும் இல்லையா? ஓகே, பாடம் சொல்லி கொடுக்கறதுனால கஷ்டமா தெரியும். ஏன், ஒரு புதுசா ஒரு விஷயங்களை கத்துக்கும் போது கஷ்டமா தெரியும். ஆனா இந்த கத்துக்கிற விஷயங்கள் நாளைக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும் போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டுல வந்து வேலை பார்க்கும் போது இதை பூட்டி கொடு, இந்த ஜாமான விலைக்கு கொடு, இதை எடுத்து கொடு. இப்போ வந்து ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் கூட என்ன தெரியாது, நம்ம பழகவே மாற்றோம். என்ன பண்றோம், அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ்ல என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எப்படா நம்ம அம்மா நம்மள ஃப்ரீயா விடுவாங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா என்ன பண்ணணும், அம்மா அப்பாவோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்களோ, இப்ப அம்மா வேலை பார்க்கறாங்கன்னா அம்மாவோட வேலைக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பா என்ன ஒர்க் பண்றாங்களோ, அப்பா என்ன வேலை பார்க்கறாங்கன்னு தெரியணும், அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு தெரியணும், எந்த டைம் தூங்குவாங்க, எந்த டைம் முடிச்சிருப்பாங்க, எப்ப வீட்டை விட்டு வெளில போவாங்க, எப்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும். எப்படி தெரியணும், அம்மா அப்பா எப்ப தூங்குறாங்க, எப்ப ஏந்திரிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறாங்க, என்னென்ன வேலை பார்க்கறாங்க, அந்த சமைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். நம்ம ஜஸ்ட் ஆஃப்டர் என்ன பண்ணுவோம், ஒரு மேகியை கிண்டி சாப்பிட்ற டைமை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம், இந்த குழம்பு நல்லா இல்ல, இந்த சட்னி நல்லா இல்ல, நீங்க சாதம் சரியா வடிக்கல, என்ன டேஸ்ட் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதோட சீரியஸ்னஸ் எப்ப தெரியும், நம்ம அதை செய்யும் போது மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இப்போ பாடம் படிக்கும் போது எப்படி இருக்கும், கஷ்டமா தான் தெரியும். அந்த டீச்சரை பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு டெரர் மாதிரி யோசிப்போம். ஆனா இதனோட வேல்யூ எப்போ தெரியும், படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போய் அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது தான் எப்படி தெரியும், நம்ம இதை படிச்சதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு டீச்சர் வந்து யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, தப்பா எதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்களா? யாரும் தப்பா சொல்லி கொடுப்பாங்களா? நான் தப்பா சொல்லி கொடுத்தா யாராவது அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? யாராவது தப்பா சொல்லி கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா யாராவது? இப்போ அதே மாதிரி டீச்சர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டான விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும், அவங்க கரெக்டா செய்யணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகுது, தப்ப யார் ஒருத்தவங்க திருத்துறாங்களோ அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது, எந்த டைம்லயும் கோவப்படணும், வருத்தப்படணும் அப்படிங்கறது யாரும் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணோம்,